காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் சிம்பா என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. யார் புகழ்ந்து பேசினாலும் அதை அப்படியே நம்பிவிடுவான். அதே காட்டில் பிகிலு என்ற ஒரு தந்திரக்கார நரியும் வாழ்ந்து வந்தது. என்ற பிகிலு நரி, ராஜா ராஜா, உங்களைப் போல ஒரு கம்பீரமான சிங்கத்தை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. உங்கள் குரலை கேட்டாலே காடே நடுங்குகிறது. அப்படியா பிகிலு, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றான். எனக்கு ஒன்றும் வேண்டா ராஜா, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய அனுமதித்தால் போதும். ஆடும் உணவில் பெரும் பகுதியை நரியே தந்திரமாக சாப்பிட்டு வந்தது. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் ஒரு வேடன் வலை விரித்திருந்தான். காட்டை வலம் வந்த சிம்பா கொண்டான். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பிகில் நரி சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதை பார்த்தது. ஐயோ, சிங்கராஜா வலையில் மாட்டிக்கொண்டான். இனி இவனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. வேடன் வருவதற்குள் நாம் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று நினைத்து சிங்கத்திற்கு உதவாமல் அங்கிருந்து நழுவியது. சிம்பாவுக்கு அப்போதுதான் நரியின் குணம் புரிந்தது. அங்கு சுட்டி என்ற ஒரு குட்டி எலி வந்தது. உடனே ஓடிச் சென்று தன் கூர்மையான பற்களால் வலையை கடித்து குதறியது. டொக் 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 என சில நிமிடங்களில் வலை அருந்தது. சிம்பா ராஜா வலையிலிருந்து வெளியே வந்தான். சிம்பா குட்டி எலிக்கு நன்றி கூறி, உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் ஆபத்தான நேரத்தில் எனக்கு உதவிய உண்மையான நண்பன் நீதான் காட்டியது. அன்று முதல் நரியை துரத்திவிட்டு எலியை தன் சிறந்த நண்பனாக மாற்றிக் கொண்டது சிங்கம்.